நான் நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழைப்பேன். என் மந்தையை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். எல்லாவற்றையும் அறிந்த தேவன். யூஸ்வலா வீட்டுல இருக்கிற டாக்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பேரை வைப்போம். ஆட்டுக்கு பெயரை வச்சு பார்த்துருக்கிறீங்களா? இல்ல யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஒருவேளை சொந்தமா வீட்டுக்குள்ள வளர்க்குறாங்கனாக்கா அத பேரை வச்சு அழைப்பாங்க. ஆனா நான் பார்த்ததில்ல. எந்த கும்பலா போவோம் எல்லா ஆடுகளும். அதேதான் இன்னைக்கு நம்ம ஆடுகளாக ஆண்டவரை பின்பற்றி போகும்போது அவர் என்ன பண்றாரு? நம்மளை பேர் சொல்லி அழைத்து நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம அநேக நேரங்களில பாதை தெரியாத ஆட்டை போல நம்ம ஓடி போறோம்ல. நம்ம நிறைய நேரங்களில பாதை தெரியாத ஆட்டை போல எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். எனக்கு எல்லாமே முடியும், நான் செஞ்சிருவேன், நான் பார்த்துப்பேன். பிரியமானவர்களே, ஒரு நல்ல மெய்ப்பனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னாக்கா அந்த நல்ல மெய்ப்பன் நம்மளை பின்தொடர்ந்து வரட்டும். அந்த நல்ல மெய்ப்பன் நமக்கு முன்பாக கடந்து போகட்டும். எல்லா சூழ்நிலையிலும் இயேசுப்பா நீங்க பாத்துக்கங்க. எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போறாலும், ஒரு இன்டர்வியூக்கு போறீங்களா, அங்க போய் ஜபத்தோட நில்லுங்க. இயேசுப்பா நீங்க பேசுங்க. இயேசு சுவாமி, ஆண்டவரே என்னுடைய பிசினஸ நீங்க பாத்துக்கங்க. ஆண்டவரே என்னுடைய வேலையை நீங்க பாத்துக்கங்க. ஆண்டவரே என்னுடைய உயர்வுகளை நீங்க பாத்துக்கங்க. ஆண்டவரே என்னுடைய படிப்பை நீங்க பாத்துக்கங்க. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை நீங்க பாத்துக்கங்க. ஆண்டவரே அவர்கிட்ட கொடுங்க, எல்லாத்தையும் அவர்கிட்ட நம்பி கொடுங்க. கெட்ட மேய்ப்பன் கிட்ட கொடுக்காதீங்க. அவன் திருடனும் கொள்ளைக்காரனும் அவன் எல்லாமே இருக்கிறான். வேதத்துல பயங்கரமா சொல்லுகிறது. அவனை பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லும் போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சோ இப்படிப்பட்ட திருடர்களும் இந்த உலகத்துல உண்டு. நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கான திருடர்கள் உண்டு. திருட வீட்டுக்கு வந்து பணத்தை தான் திருடுவான், நகையை தான் திருடுவான் நினைக்காதீங்க. நம்முடைய எண்ணங்களை திருடுவான், நம்மளை அழிப்பதற்காக திருடுவான். இப்படி கெட்ட எண்ணங்களோடு சுற்றி கொண்டிருக்கிற நிறைய ஓநாய்கள் ஜாஸ்தி. நமக்கு இந்த அறிவு இல்லைனாக்கா, இந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கலனாக்கா ஈஸியா ஏதோ ஒரு ட்ராப்ல போய் நம்ம விழுந்துருவோம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல பாதை தெரியாத ஆட்டு போல எங்குமே ஓடாதீங்க. பர்வீன் சுல்தானா அழகா சொல்லுவாங்க அவங்களுடைய ஸ்பீச்ல. என்ன சொல்லுவாங்கனாக்கா, நான் ஒரு ஃபாதர் கிட்ட போனேன். அந்த ஃபாதர் கிட்ட போய் நான் கேட்டேன், ஃபாதர் எப்படி அந்த ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் ஆண்டவருடைய மடியிலே உட்கார்ந்து இருக்குது, எனக்கும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஏன் அந்த ஆட்டுக்குட்டி அவர் கீழே விட மாட்டாரு அப்படின்னு கேட்டேன்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அந்த ஃபாதர் சொன்னாராம், இல்ல அது ஆல்ரெடி தொலைஞ்சு போயிடுச்சு, நான் அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என் மடியில உட்காந்து போற வச்சிருக்கிறேன், திருப்பி அது தொலைய கூடாதுன்னு அதை நான் என் மடியிலேயே உட்கார வச்சிட்டு இருக்கிறேன்.